வீக்லி ஒன்ஸ் இங்கே பக்கத்தில் ஒரு அங்கிள் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கினா அந்த அங்கிள் பயங்கர ஸ்வீட். ஒன் டே ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, என்னம்மா 2 நாள் லீவா? நானும் யூஷுவல் 2 நாள் லீவ் விட்ட மாதிரி தான் அங்கிள் இருக்கும், ஆனால் சட்டுன்னு ஓடிடும். அதுக்கு அவர் சிரிச்சுட்டே, நமக்குலாம் 1 நாள் லீவ் இல்லைம்மா, உலகமே 2 நாள் கடை திறக்கணும். இது என்ன ஒரு நார்மலான கான்வர்சேஷன் நீ நினைக்கலாம். ஆனால் ஒரு பொசிஷனில் 7 நாள் நான் வேலை செய்வேனான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன், நீயும் மாட்டேன். நமக்குலாம் 2 நாள் லீவ் இருக்குன்றது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்னு வி நெவர் ரியலைஸ். ஐயோ மண்டே ஆஃபீஸ் போகணுமா, இது மட்டும்தான் தோணும். உன்னை நம்மக்கிட்ட இருக்கிற வரை நமக்கு அந்த அருமை தெரியவே தெரியாது. அதனால take this as a sign to embrace whatever you have right now, and I'm going to embrace my weekend. வா அங்க போலாம். சரி எங்க போறோம்? தெரியலையே. பட்டர் சிக்கன் சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட்டர் சிக்கன் எந்த அதானே இருக்கு. அது வந்து ஹாஃப் போட்டுருவோம். தாபா கடையில பட்டர் சிக்கன் இல்லாமலாம் இருக்கா? அந்த பட்டர் சிக்கன் நான் தேடுறேன்டி. டாங்கி கபாப் வந்து கர்ட் அந்த இதுல செய்யறது. ஸோ அது ஹாஃப் போட்டுருவோம். அது ஆஃப் பண்ணி ஃபுல் போட்டுருவோம். ஒரு ஆசாரி சிக்கன் டிக்கா ஹாஃபு. கறி வந்து ஒரு எக் கறி சொல்லுவோம். ஒரு வந்து சாண்ட்விச் கபாப். என்ன வெஜ் நீ? ஓ சனிக்கிழமையா? சீஸ் கார்லிக் நான் 2, ஆலு பரோட்டா 1, பட்டர் நான் 1. ஒரு கார்லிக் நான். கிரேவியில் வந்து ஒரு எக் கறி, ஒரு எக் கறி, ஒரு ஃபிஷ் கறி, அப்புறம் வந்து ஒரு ராரா சிக்கன். வெஜ் அந்த மாதிரி தான் பன்னீர் லபடா. ஓகே அப்ப ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான். வேற ட்ரிங்க்ஸ் எனக்கு வந்து ஒரு லெசி, மேங்கோ லெசி இருந்தால் எனக்கு ஒரு மேங்கோ லெசி. ஆச்சாரி சிக்கன். ஆச்சாரி சிக்கன் யார் சொன்னது? இவங்களோட எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கு. ஆப்கானி சிக்கன், ஆஃப்கானி சிக்கன் வாங்குறியா? எனக்கு எருமை மாடு. தேங்க்ஸ் தீபா, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இதான் அது எல்லாமே அதான். இந்த கிளாஸ் நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? அவர் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் நினைக்கிறாரு. இப்படி நீட்டுவோம் நம்ம மாடியில் மொட்டை மாடியில் போயிட்டு தந்தூர் பையா கேட்டா கொடுக்குறான். மெயின் கோர்ஸ் கேட்டா கொடுக்கணும். மெயின் கோர்ஸ் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கூப்பிடுங்க அந்த டீ-ஷர்ட். பாய் மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸா? அப்படின்னா அவருக்கு என்ன ஐ வாண்ட் மோர் எமோஷன். थोड़ा जल्दी दे दो அப்படி நம்ம டேபிள் தான் வராரு. மெயின் கோர்ஸ் எடுத்து வரோம். வராரு தாத்தா வராரு. கீமா நான் தான் எக்கரி, இந்த எக்கரி. ஏய் ராரா சிக்கன் வந்துருச்சுடா. எல்லா நாளும் இதுல தான் இருக்கு. அந்த எக் இதே மாதிரி பில் எடுத்து ஒரு முறை லேட் பண்ணுவோம்னா நம்ம அப்படியே போயிடுவோம். இந்த சுல்மியாவோட தான் திமிர் எடுத்து அப்படி உட்காந்துருக்கா பாரு, குத்துக்கல் மாதிரி. சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க. எவ்வளோ? 5,000 காட்டு பில்ல கரெக்டா 4973 பா. சொல்லிட்டு இருக்கேன். சர்வீஸ் சார்ஜ் ஒன்றுதானா? சர்வீஸ் சார்ஜ் எடுக்க சொல்லலாம்ல? சர்வீஸ் சார்ஜ் எடுக்க சொல்லு. சர்வீஸ் சார்ஜ் எடுக்க சொல்லு. அது போடக்கு தேவைன்னு சொல்லிருக்கேன். 160 ரூபாடி சொல்லு. ஓகே எல்லாரும் ஆட்டோ போட்டு எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்க.
ஹலோ ஹலோ, ஏய் குண்டு, என்னடா செய்ற? சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற? அம்மா உனக்கு லீவு அன்னைக்கு? ஆமாம், உனக்கு ஸ்கூலா? ஸ்கூலுடா, போன வாரம் ஸ்கூல் வச்சாங்கல்ல, அதுக்கு பதிலா நாளைக்கு ஸ்கூல்டா. சரி, எனக்கு மீன் குழம்பு மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு போ. மீன் குழம்பா? என்ன மீன் வாங்கியிருக்கீங்க? அதெல்லாம் தெரியாதுல்ல. சரி, எவ்வளவு அளவு? கொஞ்சம் தான்ல. அதாவது 1 கிலோ மீனுனா 16 வத்தல் கணக்குமா, வத்தல். சரி. இப்போ 1 கிலோல பாதி இருக்கு அப்படின்னா ஒரு 8 வத்தல் கணக்கு. நீ வந்து கூடயே போட்டுக்க வத்தல் கணக்கு. வத்தல், அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோ. ஒரு ஒரு அதாவது கையில முன்னாடி எடுப்போம்ல, அதுல கொஞ்சம் போலன்னு வச்சுக்கோவேன். ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கோவேன். வத்தல், ஜீரகம் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், நல்லா மிக்சியில நைஸா அரைச்சிரு. வத்தல் ஜீரகம் மட்டும் அரைச்சு வச்சிரு. அரைச்சு வச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நிறைய நறுக்கிக்கோங்க. நறுக்கி நல்லா தட்டிடு. சரியா? தட்டிட்டு ஒரு பாத்திரத்துல இந்த அரைச்சு வச்ச மசாலு, வெங்காயம் ஒரு இதுல போட்டுக்கோ, ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டுக்கோ. போட்டுட்டு புளி வந்து ஒரு லெமன் அளவுன்னு வச்சுக்கோ. நல்லா கரைச்சு இந்த இப்ப நம்ம மசாலும் வெங்காயமும் தட்டி போட்டிருக்கோம்ல, அதுல இந்த புளிய நல்லா கரைச்சு அப்படியே ஊத்திடு அதுல. சரியா? புளி வந்து தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கரைச்சு விட்டுரு. கரைச்சு விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சோல உப்பு போட்டுரு. சரியா? உப்பு போட்டு நம்ம எந்த பாத்திரத்துல மீனை வைக்க போறியோ அந்த பாத்திரத்துல இதை மாத்தி விட்டுரு. சரியா? மாத்திட்டு அப்படியே அடுப்புல தூக்கி வச்சிரு. தாளிக்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடு. கொதிச்சோம்னா நல்லா கொதிக்கும். ஒரு லெவல் தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமா குறையும். குறைய போகுது அப்படின்னா நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துல குழம்ப வந்து எடுத்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டியா வர பருவம் பார்த்துட்டு மீனை வந்து கழுவி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு பாத்திரத்துல வச்சிரு. ஏற்கனவே கவுட்டி வச்சிருங்க. கவுட்டி வச்சுட்டா தண்ணி பூரா வடிஞ்சிடும். சரியா? ஒரு மட்டம் வரும்போது இந்த மீன் துண்டை அப்படியே எடுத்து அந்த குழம்பு மேல போட்டுட்டு சட்டியை நல்லா கைப்பிடி துணியை வச்சு ஒரு சுத்தி விடு மீனை வந்து லேசா அந்த மசாலுக்குள்ள போற மாதிரி போயிட்டு அப்படியே இஞ்சின மாதிரி வந்துடும். கொலன்னு வந்துடும். அதுக்கு அந்த பருவத்திலே முதைய நல்லெண்ணெய் ஊத்திடணும். இந்த கொதிச்சு வருது பத்தியா, அப்பயே முதைய கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திடணும். சரி. ஊத்தணும். கொஞ்ச நேரம் மறுபடியும் அடுப்புல வச்சு இறக்கிட்டேன்னா அவ்வளவுதான். சரிலா. சரிடா, சரி. வேற எதுல மாச்சிருவா? சரிலா. சரி பாரு. சரி. டாடா.